اللهم صل على سيدنا ومولانا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون. صدق الله العظيم. أفرأيتم الماء الذي تشربون. நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த தண்ணீரை பற்றி கவனித்தீர்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி, அந்த குடிக்கிற தண்ணீரை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கி வைத்தீர்களா? அம் நஹ்னுல் முன்சிலூன், அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா? லவ் நஷா, நாம் நாடினால், ஜஅல்நாஹு உஜாஜன், அந்த தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை உவர்ப்பு நீராக உப்பு தண்ணீராக நாம் ஆக்கியிருப்போம். ஃபலௌலா தஷ்குரூன், இதை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கக்கூடாதா? சதகல்லாஹுல் அதீம். சூரத்துல் வாக்கிஆவுடைய 68, 69, 70 ஆகிய 3 வசனங்களுக்கான விரிவுரை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த 3 வசனத்தில் தொடர்ந்து தன்னுடைய வல்லமையை, மனிதர்களை எவ்வாறெல்லாம் பராமரித்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான் என்ற புரிதலை மனிதர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு, நான் தான் உங்களை படைத்தேன், இந்த படைப்பில் யாராவது கூட்டு உண்டா, யாராவது படைக்க முடியுமா என்று கேள்வி கேட்டதைப் போலவே, அதற்கடுத்து விவசாயம் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா, நான் விவசாயம் பண்ணுறேன்னா அப்படின்னு கேள்வி கேட்டு அதன் பற்றி நிறைய விளக்கங்களை சொன்ன பிறகு, மூன்றாவது அல்லாஹ் தன்னுடைய உபகாரத்தை நினைவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய பேருபகாரம், ஹன்னான் மன்னான், அதாவது கணக்கின்றி கொடுப்பவன், உபகாரம் செய்பவன். அப்படிப்பட்ட அந்த பேருபகாரியான அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்கின்ற உபகாரங்களில் ஆகப்பெரிய உபகாரங்களில் ஒன்று தண்ணீர். அதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். குடிக்கிற தண்ணீரை நீங்கள் என்னைக்காவது கவனித்து பார்த்தீங்களான்னு கேட்குறான். நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம தான் மேட்டூர் தண்ணியை குடிக்கிறோம், நேரத்துக்கு போனால் தண்ணி கிடைக்குது, உப்பு தண்ணியாக நம்ம ஆர்வ போட்டால் தண்ணி கிடைக்குது, ஜில்லுன்னு தண்ணி வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிட்றோம். அதனால் தண்ணீருடைய அதனுடைய மகத்துவம், அதனுடைய மதிப்பு என்பது நமக்கு வேண்டாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம். தண்ணீர் இல்லாமல் படாத பாடுபடுறாங்க பாருங்கள் சில பகுதிகள். இப்போ ராமநாதபுரம் பகுதியெலாம் போய் பாருங்கள், நீங்கள் எங்கே நீங்கள் போர் போட்டாலும் கடல்லேருந்து நேராக கனெக்ஷன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஒரு உப்பு தண்ணியில் அவங்க படுற பாடு, சமயங்களில் அப்படியெல்லாம் இல்லாமல் நினச்ச நேரத்துக்கு குடிக்கிற தண்ணீரை எல்லாம் ரொம்ப லேசாக நமக்கு கொடுத்துட்ருக்கிறனால அதன் மதிப்பு உணர தவறி இருக்கலாம். பலஸ்தீன மக்கள், கசா மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்களேன். தண்ணீர் இல்லாமல் குண்டு போட்டு எல்லா நீர் ஆதாரமும் அழிக்கப்பட்ட பிறகு அந்த சின்னஞ்சிறுசுகள்லாம் பைப்பில் விழுகிற சொட்டு சொட்டு தண்ணீரை வாய் வச்சு குடிக்கும்போது கண்ணில் கலங்காமல் யாரும் இருந்திருக்க முடியாது. அப்போது அல்லாஹ் நினைத்தால் அப்படி ஆக்க முடியும் என்றாலும் எங்கோ அது என்னமோ அவங்க என்னமோ நிறைய பெரிய பாவம் செஞ்ச மாதிரி, நம்ம எந்த பாவமே செய்யாதது மாதிரியும், நம்ம ஏதோ அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி நம்ம நினைக்க முடியாது அல்லவா? இப்போ அல்லாஹ் எங்கோ ஒன்றை நிகழ்த்துவது என்பது மற்ற எல்லாருக்குமான பாடம் தான் அது. அப்போ அதனால் குடிக்கிற தண்ணீர் என்பது ஆகப்பெரிய நியாமத்.
அதை உலகமே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நீர் ஆதாரத்தை 2/3 ஆஃப் பார்ட் 71% வெறும் கடலாக இருக்குது, 29% நிலப்பரப்பாக இருக்குது. இப்போ எவ்வளோ தண்ணீர் இருக்குது. இப்போ இந்த தண்ணீரை நாம் எல்லாம் அறிவியல் உண்மைகள் நாம் அறிந்திருக்கிற செய்திகள் தான். அவைகள் அந்த உப்பு தண்ணீர் அப்படியே நீராவியாக ஆகி அது மேகத்திலே செல்கிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போன தண்ணி உப்பு தண்ணி தானே. உப்பு தண்ணியாக மேலே போனால் உப்பு தண்ணியாக தானே வரணும். அதைத்தான் எல்லாம் கேட்குறான். அன்தும் அன்சல் துமோ மினல் முஸ்னு, மேகத்திலேருந்து நான் இறக்கி வச்சனா நீங்கள் இறக்கி வச்சனான்னு ஒரு கேள்வி கேட்குறான். ரெண்டாவது, அதை குடிக்கிற தண்ணீராக யார் மாற்றுறது? உள்ளே போன கீழே இருந்து போன தண்ணி தானே. வாட்டர் சைக்கிளிங்னு சொல்கிற நீர் சுழற்சி, கீழே இருந்து போனது திரும்ப ரிட்டர்ன் வர்றதா இருந்தால் அது ஏன் உப்பாக வராமல் நல்லா குடிக்கிற தண்ணீராக ஏன் மாறுச்சு? என்ன மாற்றத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறார்? இப்போ இது ஒரு சாதாரண நம்ம பார்வையில் மேகங்கிறது ஏதோ ஒரு புகை மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதில் குர்ஆனில் மின் ஜிபால், அது மலை போன்ற மேகங்கள்னு சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொன்றும் பல ஆயிரக்கணக்கான டன் கொண்டவை மேகங்கள். நம்ம ஃப்ளைட்டில் போகிறது போது அது சர்வசாதாரணமாக வெறும் புகையாக கண்ணுக்கு தெரியுது. அல்ல, அது ஒவ்வொன்றும் பல ஆயிரக்கணக்கான நீரை அப்படியே சேமித்து வச்சிருக்கு. எந்த இடத்துல எவ்வளவு தண்ணீரை கொடுக்க அல்லாஹ் நாடுறானோ அந்த அளவுக்கு சொட்டு கூட. இப்போ இந்த 5வது தர்மனார் வரைக்கும் இத்தனை சொட்டு தண்ணீர் பொழியணும்னு அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி அந்த அளவுக்கு தான். நம்ம பல நேரங்களில் பார்த்துருப்போம், ஜங்ஷனில் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கோம், 5 ரோடு தாண்டின ஒன்றுமே இருக்காது. ஏன்னா மழையே இல்லை, இப்படியெல்லாம் நாங்கள் தொத்தையை நினைஞ்சிருக்கோமேன்னு நினைப்போம். பல சமயங்களில் டவுனில் பார்த்தா வேகமாக நல்லா மழை பெஞ்சிருக்கும். பேஞ்சு இந்த பக்கம் ஊருக்கு ஏரியாவுக்குள்ள வீட்டுக்குள்ளே பார்த்தா என்னங்க மழையில் நனைஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தா அங்கே பேஞ்ச மழை ஏன் இங்கே பெய்யல? ஒரே ஊர் தானே, ஒரே ஏரியா தானே. அப்போது ஒரு எல்லை கோடு என்பது நீங்கள் வெறும் நாட்டில் மட்டும் இல்லை, மழை பொழிவுலையும் எல்லாம் வச்சிருக்கிறான். இந்த ஏரியாவில் இந்த கோடு வரைக்கும் இத்தனை சொட்டு பொழியணுங்கிறது வரைக்கும் அல்லாஹ்வுடைய நிர்ணயம் இருக்குது. அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் பொழியும். நம்ம வேண்டாம் அனுமானங்களை சொல்லலாம். இப்போது மழை பொழியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கலெக்டர் வர ஸ்கூல் லீவ் விட்டுருவார். எல்லாம் லீவ் விட்டதுக்கு பிறகு பார்த்தா நல்ல வெயில் அடிக்கும். சமயங்கள் அப்படி ஆகிடுது. அப்புறம் திடீர்னு மேகமெல்லாம் ஒன்று கூடுதே, இந்த நேரத்தில் மழை பெஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு துணி காய போடவேனா துணியை துவைக்க வேணான்னு முடிவு பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தா மழை பொழியாது. சரி, நல்லா வெயில் அடிக்குதே நினச்சி துணியை காய போட்டதுக்கு பிறகு பார்த்தா சோனு மழை பெஞ்சு துணியை ஈரமாக்கிடும். அப்போ என்னன்னே புரியாது. அனுமானங்களை வைத்து சில சமயங்களில் சிலர் சொல்லலாம், மழை பொழியும் பொழியாது, சனமாக மிதமாக, எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை மாதிரி மிதமான மழை பொழியும், லேசான முதல் மிதமானது வரை அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஒரு அனுமானம் தான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனுடைய அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த 5 விஷயங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறார். வயுனஸ்ஸிலுல் கைஸ், அது எத்தனை சொட்டு வரைக்கும் அல்லாஹ்வுடைய நிர்ணயம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அந்த பொழிகிற மழை இருக்கு பாருங்க, வாட்டர் சைக்கிளிங்கில் போன உப்பு தண்ணீரை மனிதர்களுக்கு தேவைக்காக அல்லாஹ் அதை குடிக்கிற தண்ணீராக மாற்றி திரும்ப அல்லாஹ் நமக்கு அனுப்புகிறான். அது டேம் வழியா, ஆற்று வழியா, ஊற்று வழியா மொத்தத்தில் வருது. அந்த நல்ல தண்ணீரை பூமி மேலே நாம சேமிக்க முடியாதுங்க. நாம சேமிச்சோம்னா அது புழுத்து போயிடும், புழு வந்துடும். இப்போ ஒரு தண்ணீரை தண்ணீர் பஞ்சமாக இருக்குன்னு சொல்லி அந்த காலத்திலலாம் பல ஊர்களெல்லாம் நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கோம். தண்ணீர் பஞ்சத்தில் குடத்தில் பிடிச்சி வைப்பாங்க. அது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மேலே பார்த்தா தண்ணீரில் புழு வந்துடும். அப்போ மேலே நம்ம நல்ல நீரை தான் குடிக்கிற தண்ணீரை அதை சேமித்து வைக்கிற போது புழுவாக ஆயிடுது. அதே தண்ணீரை கீழே ஒரு டேங்க் வச்சிருக்கான் அல்லாஹ், அதுல பூமியில வச்சு அல்லாஹ் சேமிக்கிறான். பூமியிலே நாம் அதை சேமிக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றோம். தேவைப்படும் போது போர் போடுறோம், உடனே நம்ம ஊஞ்சி எடுக்கிறோம். மேலே தண்ணி பூமிக்கு மேல் பரப்புல இருந்தா கெட்டு போயிடும். அதே தண்ணீரை பூமிக்கு அடியில் நிலத்தடி நீருங்கிற பேர்ல சேமிக்கிறதுக்கு ஒரு டேங்க் வச்சு அல்லாஹ் சேமிக்கிறான். தேவைப்படும் போது அதை நம்ம எடுத்துக்கிறோம். எப்போ போர் போட்டாலும் நம்ம வந்துடணும் அல்ல. இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமையதீக்கும் பிமாஇன். நீங்க ஒரு கால் நான் தோண்ட உள்ள கொண்டு போயிட்டேன்னு வைங்க, உள் சொறி வாங்கி வந்து விட்டதென்றால் தண்ணீரை யார் கொண்டு வருவான்னு நல்லா கேட்குறான். அப்போ இந்த தண்ணீர் என்பது ஒரு மகத்தான பேராற்றல்.
மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றாங்க இல்லையா? விவசாயத்துக்கு மட்டும் தண்ணி அல்ல, மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினத்துக்கும் தண்ணி இல்லைன்னா செடி கொடியே காஞ்சு போகுது, ஆடு மாடுகள் வாடி போய் விடுகிறது. மழை பொழியலைன்னா மழை பொழியறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஆடு மாடுகள்லாம் ஓட்டிட்டு போய் தானே துவா செய்வாங்க. எங்களுக்கா இல்லாவிட்டால் இந்த ஆடு மாடுகள் கால்நடைக்கும் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக மழை பொழியிறப்பேன்னு கேட்பாங்க. அப்போ மழை பொழிவு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அது வெறுமனே பாசனத்திற்கும் விவசாயத்திற்கும் மட்டுமானதல்ல, குடிப்பதற்கு மட்டுமல்ல. மழை பொழிஞ்சாதான் மொத்த வாழ்க்கையே. ஏங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கு, மழை பொழியலைங்கிறான். அப்போ மழை பொழிவுக்கும் பிஸ்னஸுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. மழை பொழிந்தால் விவசாயம், விவசாயத்துக்கு பிறகு வாழ்வாதாரம், வாழ்வாதாரத்துக்கு பிறகு பிஸ்னஸ், எல்லாமே ஒரு சைக்கிளிங் போல, ஒரு சுழற்சி முறையை போல. மழையில் அல்லாஹ்வுடைய உயிர் நாடின்னு சொல்லலாம். ஒருத்தனை உயிர் நாடியை பிடிச்சிட்டா எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் பாருங்க. அது மாதிரி ஒரு ஊரில் வருஷக்கணக்கில் மழை பொழியலன்னு வைங்களேன், டோட்டல் லைஃபே, நாடே, ஊரே வீணா போயிடும். மழை பொழிவு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அது அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஊர்ல மழை பொழிவை கட்டுப்படுத்திட்டான்னு சொன்னா உடனே இஸ்திக்ஃபாருக்கு நம்ம தயாராகிடணும். யா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிராத, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்க சொல்றாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, யுர்சிலுஸ்ஸலாமா அலைக்கும் மித்ராரா. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர் மழையை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்ணீரை அல்லாஹ் மனிதர்களுக்கு தருகிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு, நிலநடுக்கம், அது இது குண்டு புலி, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சின்னது. பெரிய அல்லாஹ்வுடைய கடுமையான பிடி ஒன்றுன்னா மழை பொழிவு இல்லாமல் ஆக்குறது. மழை பொழிவை கண்ட்ரோல் பண்ணிட்டானா மக்கள் எல்லாம் தடுமாறி போயிடுவாங்க. அப்போ அடிப்படையான விஷயம். அதனால மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு மனிதர்கள் தௌபா செய்யணும். நம்ம தான் தப்பு செஞ்சிருக்கிறோம், நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட. நம்ம மன்னிப்பு கேட்க தவறிட்ட போது அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம மேல இறக்கப்படுறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தெரியுங்களா? மீன்களை எல்லாம் தௌபா செய்ய சொல்றான். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நோன்பாளி இருக்கிறார், கடல்ல இருக்கிற மீன் இனம் எல்லாம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. இல்மை தேடக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு எதுக்கு? எல்லாம் நம்ம செஞ்ச தப்புக்கு எதுங்க மீன் தௌபா செய்யணும்? யாரெல்லாம் இந்த மனிதர்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி மீன் தௌபா செய்யுது. மீன் இஸ்திக்ஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, செஞ்சவன் நம்ம தப்பு செஞ்சுட்டு நாம சும்மா இருப்போமா? நமக்காக மீன் இஸ்திக்ஃபார் தௌபா செய்யுமா? என்ன அர்த்தமே இல்லாம தெரியுது அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புனால மழை பொழிவு நின்றா அதுல பாதிக்கப்படுறது மனுஷன் மட்டும் இல்ல, மீன் இனமும் சேர்ந்து பாதிக்கப்படும், ஆடு மாடு கோழி எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்படும். அடியானே, உன்னை அல்லாஹ் உன்னை பிரதிநிதியா கலீஃபா வாக்கி இருக்கிறான், நீ தௌபா செய்யாம இருக்க, உன்னால சேர்ந்து நாங்களும் பாதிக்கப்படுறோம். அதனால நம்ம சார்பா கருணை காட்டி அல்லாஹ் மீனை தௌபா செய்ய வைக்கிறான். யா அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிரு, இந்த மனிதர்களை மன்னிச்சிரு, அவங்க ஏதோ ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் இல்ம தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீ மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது யாரு? மீன் தௌபா செய்யுது. உலகத்தின் 2/3 பகுதி தண்ணீர் அல்லவா? அப்ப எத்தனை கோடிக்கணக்கான மீன் இருக்கு, யோசிக்க முடிகிறதா? அவ்வளவு மீனும் நமக்காக இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யற? கருணை காட்டி மழை பொழிய வைக்கிறான். அதனால் மழை பொழிவு என்பது அல்லாஹ்வினுடைய கருணையின் வெளிப்பாடு. அதனால தான் மழை பொழிவுக்கு ரஹ்மத் என்ற பெயரே குர்ஆன் சொல்லுகிறது. ரஹ்மத், கருணைன்னு எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் அது. அது உயிர்னு சொல்லலாம், ரூஹ்னு சொல்லலாம். ஏன் அல்லாஹ் ரஹ்மத்னு சொல்றான்னா, கருணையின் காரணமாக தான் மழையை பொழியுது. அதனால அல்லாஹ் அந்த மழை பொழிவை ரஹ்மத் என்றே குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். ஆக அந்த தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், அதற்கு அல்லாஹ் நினைத்தால் நம்ம செய்யற தப்புக்கு நம்ம என்ன தினம் தினம் சஜிதாவிலேயே கிடக்கிறோமா? இல்லை அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தோமா? இல்லை. இருந்தாலும் அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையின் காரணமாக தான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்குறான். அல்லாஹ் பார்த்து எந்த ஏரியாவிலையும் ஒரு கால் அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு புரிதலுக்காக மேட்டூர் டேம் ஃபுல்லாக வத்தி போயிடுச்சுங்கன்னு வைங்க, எல்லா பக்கம் போர் போட்டால் எல்லாம் உப்பு தண்ணியாக வருதுன்னு வைங்க, ஆர்ஓ மிஷின் அது இது எதுவுமே பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகுது. எவ்வளவு கொள்ளளவு என்ன செய்ய முடியும்? இப்படி வச்சுக்கிட்டா கற்பனை செஞ்சு பார்த்தா திகைச்சு போயிடுவோம்.
எவ்வளோ நாள் குடிக்க முடியும்? திகைச்சு போயிடுவோம், நம்ம தடுமாறி போயிடுவோம். இப்போ அல்லாஹ்வுடைய மகத்தான ஏற்பாடு இந்த தண்ணீர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிக்கும் போது ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் முகமாய், அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானி அதுபன் ஃபுராத்தன் பிரஹ்மதிஹி. அல்லாஹ் தன்னுடைய கருணையின் காரணமாக இனிப்பான தண்ணீரை எனக்கு புகட்டினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வலம் யஜஅல்ஹு மில்ஹன் உஜாஜன் பிதுனூபினா. நாங்கள் செய்கிற தப்புக்காக அல்லாஹ் உப்பு தண்ணீரை ஆக்காம விட்டானே, அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தண்ணீர் என்பது ஆக உயர்ந்த பாக்கியம் அது. அப்போ அந்த தண்ணீரை உப்பு தண்ணீராக குடிக்காம, குடிக்கிற தண்ணீர் உப்பு தண்ணீரை எவ்வளோ குடிக்க முடியும்? ஒரு நல்ல தாகம் எடுத்துருச்சுங்க, குடிக்கிறதுக்கு எதுவுமே உப்பு தண்ணீர் கொஞ்சம் குடித்தாலும் அதுக்கு மேலே குடிக்க முடியாது. நல்ல தண்ணீர் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், வயிறு நிரம்ப குடிக்கணும்னு தோணுது பாருங்க. அப்போ அதைத்தான் அல்லாஹ் குடிக்கிற தண்ணீரை குறிப்பிட்டு சொல்கிறான். உப்பு தண்ணீர் அல்லாஹ் சொல்லல. உப்பு நமக்கு இப்படி கூட யோசனை வரலாம், இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு தோராயமும் ஒரு புரிதலுக்காக, கடல் பூமியில் 3/2 பகுதி தண்ணீர் வந்துதான், தண்ணீர் தான், கடல் தானே. கடல் தண்ணி ஃபுல்லாக உப்பாக தானே இருக்கு. ஏன் அப்படி அல்லாஹ் குடி தண்ணீராக மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே? நம்ம ஒரு யோசனையை யோசிச்சு பார்ப்போமே. ஏன் உப்பு தண்ணியை அல்லாஹ் வச்சிருக்கணும்? எல்லாத்தையும் நல்லா குடிக்கிற தண்ணீரை அல்லாஹ் மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. தண்ணி பஞ்சம், அது இது கஷ்டம்லாம் இல்லாமல் எவ்வளோ தேவையோ கடல்ல இருந்து நம்ம ரோட்டில் வண்டியை வச்சு அதை வச்சு குழாயை போட்டு எடுத்துக்கலாமே. எதுக்கு அல்லாஹ் அதை உப்பு தண்ணி ஆக்கியிருக்கான்னு அதுவும் காரணம் இருக்கு. கடல் என்பது நம்ம பார்க்குற மாதிரி வெறும் பார்வையில் மட்டும் கடல் அல்ல, டோட்டல் குப்பை கூலத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு பொருள் அது. உலகத்தில் இருக்கிற எல்லா கழிவையும் எங்கே போய் கொட்டுறான்? கடலில் தான் கொட்டுறான். நல்ல தண்ணியில் கொண்டு போய் குப்பையை கொட்டினா தண்ணீர் நாற்றம் எடுத்து விடும், அது ஒன்றுமே செய்ய முடியாது, ரீசைக்கிளிங் கிடையாது. ஆனால் உப்பு தண்ணீர் எப்படிப்பட்டது தெரியுங்களா? எவ்வளவு உள்ளே போட்டாலும் அவ்வளவையும் அதை கரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். உப்புங்கிறது அப்படி ஒரு அமைப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். தோல் பதனிட வேண்டும், உப்பு போடுவாங்க. ஊறுகாவை பதனிடணும், அதுக்கு உப்பு போடுவாங்க. மீனை பொரிக்கிறதுக்கு முன்னால உப்பு போடுவாங்க. உப்பு என்பது அதை பதனிடுவது, பாதுகாப்பதற்கான ஒரு பொருள், கெட்டு போகாம. அப்ப ஏன் அல்லாஹ் உப்பா வச்சிருக்கான? உலகத்தில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் கடைசியில் எங்க போய் கடலை தான் கலக்கிறான். அவ்வளவும் கடல்ல கலக்குது. எவ்வளவு கடல்ல கலந்தாலும் இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான, எத்தனை கோடி டன் குப்பையை கொண்டு போய் தொழிற்சாலை கழிவு, அந்த கழிவு, இந்த கழிவு எல்லாம் கொண்டு போய் கூட்டினாலும் அது அவ்வளவையும் உள்வாங்கிக் கொள்ளும், அவ்வளவையும் உள்வாங்கிக் கொள்ளும். அதை சரி செஞ்சுட்டு திரும்ப உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்ல, அதனால தான் அதை உப்பா வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தர்றான் இல்லையா? அதுக்கு நம்ம சுக்ரு செய்தால் அதுவே பெரிய விஷயம். ஃபலவுலா தஷ்குரு, நீங்க சுக்ரு செய்ய வேண்டாமா, சுக்ரு செய்யக்கூடாதா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தி கேட்கிறார். ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மழை தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருள். ஒரு நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருந்தார். அந்த அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆட்சி பரப்பு எப்படிப்பட்டதுன்னா, அப்பாசிய ஹலீஃபாக்கள்லேயே பிரமாண்டமான நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சார். மேகத்தை பார்த்து சொல்வாராம், மேகமே நீ எங்கே வேணாலும் போய் மழை பொழி, நீ மழை பொழிஞ்சு அதிலிருந்து விளையிற விளைச்சல் இருக்கு பாரு, அதில் 10ல் 1 என் அரண்மனைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அவருக்கு இருந்திருக்கும். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்கார்ந்து இருக்காரு. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கூடையில் தண்ணி ஊற்றியாச்சு. குடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூஃபி மகான் உட்கார்ந்துருந்தாங்க, பெரியவங்க. அரசரே, ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால் அப்படின்னு கேட்டார். நிறுத்தினார். என்ன அப்படின்னு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? கேளுங்க. அவர் சொன்னார், இப்போது உங்கள் ஆட்சி பரப்பு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பரப்பளவு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணீர் எங்கேயுமே இல்லை, எல்லா பக்கம் வறட்சி, பஞ்சம், மழை இல்லை, எந்த ஆறு ஓடலை, எந்த குளத்திலையும் தண்ணீர் எல்லாம் வறண்டுருச்சு, சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் தவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு தனிமையான தாகம் வந்துருச்சு. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் யாரோ ஒருத்தட்ட இருக்கு. அந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவீங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவீங்க? அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பிளாட் வச்சுருக்காருங்க, ஒரு பிளாட்டு. அந்த பிளாட்டு 1 கோடி ரூபா, சும்மா ஒரு 1200 சதுரடிக்கு வச்சுருக்காரு. ஒரு 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் பாதி அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 50 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு கிளாஸ் வாங்குறது வேறு.
ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி பரப்பு என்பது கிட்டத்தட்ட பல லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர். நீங்கள் ஒரு பிளாட்டு நான் சொல்லலை, பல லட்சம் கிலோமீட்டர் பிளாட்டு, அவ்வளோ நிலப்பரப்பு. அவர் சொன்னார், ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்னுடைய மொத்த ஆட்சி பரப்பை மொத்த பாதியாக பிரித்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கொடுத்துருவேண்டார். அல்லாஹு அக்பர். உடனே சரி குடிங்க அப்படின்ட்டார். குடிச்சிட்டார். குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை வச்சார். வச்ச உடனே அரசரை இன்னொரு கேள்வி கேட்கலாமா அப்படின்ட்டார். என்னன்னு கேட்டார். அப்போ அவர் திரும்ப சொன்னார், உள்ள தண்ணி போயிடுச்சா? போயிடுச்சு. போன தண்ணி வெளியில் வரலைன்னா? அடுத்த கேள்வி, போன தண்ணி வெளியில் வரலைன்னா? எத்தனை பேர் சிறுநீருக்காக படாத பாடுபடுறாங்க. திருநீர் கடுப்பு அல்லது கல்லீரலில் அல்லது கிட்னியில் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் கிரியேட்டின் அளவு உப்பு கூடிடுது, அது கூடிடுது. அப்போ என்னன்னா கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்ட எவ்வளவு விலை கொடுத்து வாங்க தயாரர். கடந்த சில மாதங்கள் இஸ்லாஹ் மாத இதழில் கூட எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு நபர் சமீபத்தில் ராமநாதபுரத்தில் ஒருத்தர் கிட்னி அவர் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆன உடனே அதை சீனியாரிட்டி பிரகாரம் சொல்லி வச்சு வாங்குறாரு. கிட்னி எவ்வளோ தெரியுங்களா? 65 லட்சம் ரூபா. 65 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை இன்னொருத்தருந்து எடுத்து இங்கே பொறுத்தருக்கு 20 லட்சம் ரூபா. மொத்தம் 85 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு கிட்னியை பொருத்தியிருக்கார். அதுவும் அது அவருடைய ரத்தத்துக்கு அது பொருந்தி வரணும்னு ஒரு கேரண்டி இல்லாமல் தான் சொன்னாங்க. அப்போ காலம் பூரா அந்த தண்ணீரை கரெக்டாக உள்ளே போய் அதை சரியான முறையில் அதை உப்பை பிரித்து அதை செஞ்சு ஆர்ஓ மிஷின் செய்கிற வேலையை வயிற்றுக்குள்ளே செய்து அது சாதாரண விஷயமா? அப்போ அதை செய்யறது அதை காரணம் காட்டி சொன்னார் அந்த பெருமகனார். உள்ள போன தண்ணீர் வராமல் சிறுநீர் அடப்பு வந்துட்டா இப்போ வைத்தியம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் அரண்மனைக்குள்ளார, உங்களுக்கு வெளியில் ஆட்சி பரப்பில் எல்லா வைத்தியரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகலை, துடிக்கிறீங்க. ஒரே ஒரு வைத்தியருக்கு மட்டும்தான் சரியான ட்ரீட்மெண்ட் தெரியும். அவருக்கு நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? அப்படியா? என் மொத்த ஆட்சியை மீதி பாதியை கொடுத்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ அரசரே, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, சொல்லட்டுமா? உங்களுடைய அவ்வளோ பெரிய ஆட்சி, நான் சொல்கிறது ஒரு பிளாட் 2 பிளாட் அல்ல, 1 கோடி 2 ரூபாய் 2 கோடிக்குள்ள பிளாட் அல்ல, பல லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் பரப்பில் உள்ள ஆட்சி பரப்பை, இவ்வளோ பெரிய ஆட்சி பரப்பு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு தான் சமமா? அதை யோசிச்சிங்களான்னு கேட்டார். அதுக்கு மேலே பதிலே சொல்ல முடியல. இப்போ தண்ணீரை நாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டோம். நம்ம ஈஸியாக வர்றோம், போய் யூஸ் பண்ணுறோம், முகத்தை கழுவுறோம், அதுக்கு பண்ணுறோம், இதை பண்ணுறோங்கிற மாதிரி அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீர் என் ரப்பு எனக்கு கொடுத்த பேரருள்னு உணர்ந்ததால ரொம்ப பார்த்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹதீஸில் வருகிறது, இப்னு மாஜா அபூதாவுதுல வந்திருக்கிற ஹதீஸில் அவங்க பயன்படுத்தின 2 சிரங்கை அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒது வருங்க. ஒரு தண்ணீர் அப்படி பிடிங்க, இது ஒரு சிரங்கை, இன்னொரு இதுக்குள்ளார உதவு செஞ்சு முடிச்சிருவாங்க. அதாவது 2 சிரங்கைன்னு சொன்னால் 650 மில்லிகிராம், 650 மில்லி லிட்டர், 3/4 லிட்டர் கூட இல்லை, 3/4 லிட்டரை விட கம்மியான தண்ணியில் முழுசாக உதவு செஞ்சு முடிச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று தண்ணி குளிக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுத்துவாங்க தெரியுங்களா? அதாவது 5 மரக்கால் என்று ஒரு அளவை சொல்லப்படுகிறது. அதாவது இப்போதுள்ள கணக்குக்கு 2.650 மில்லி, அதாவது 2.25 லிட்டர் தண்ணியில் குளிச்சிருக்காங்க. 2.25 லிட்டரில் தண்ணியை எப்படிங்க குடிக்க முடியும்? குளிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இந்த தண்ணீர் என்பது பேரருள்னு புரிஞ்சாங்க. குடிக்கிறது மட்டுமல்ல, குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணீர் ஒரு மகத்தான பேரருள். அதை நம்ம ஈஸியாக அதை புரியாததுனால பல்ல விளக்கறதுக்கு திறந்து விட்டா சர்ன்னு போய்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டு. ஆய்வில் அன்னைக்கு ஒரு ஆய்வு போட்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஒரு வருஷத்தில் பல்லு விளக்கிறதுக்கு மட்டும் 5000 லிட்டர் வேஸ்ட் பண்ணுறானா? பல்லு விளக்கிறதுக்கு மட்டும். குளிக்கிறதுக்கு ஷவரில் அவன் பாட்டு திறந்து விட்டு அவன் பாட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான், இது பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு தனி மனிதன் குளிக்கிறதுக்கு 20,000 லிட்டர் வேஸ்ட் பண்ணுறான்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 லிட்டர். நம்ம என்னமோ அதை ஈஸியாக நினச்சிக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுற தண்ணி முன்னாடி உதவு செஞ்சால் கூட ஏன் அளந்து உதவு செய்யணும் ஏன் சொன்னாங்க? அது அப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஓடுற தண்ணி போய் கடலில் தானே கிடக்குது. நம்ம நிறையா குளித்தா என்ன தப்பு, நிறையா பயன்படுத்தினா என்ன தப்பு? தப்புனா தப்பு தான். அது சரஃப், அது வீண் வரையும் நாங்கள் அல்லாஹ்வோட அதிருப்திக்கு ஆளாயிடுவேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தண்ணீர். அதனால தண்ணீர் என்று வந்தால் குடிக்கிற தண்ணீர்னு வரும்போது அதைத்தான் சிறந்த சதக்கான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த சதக்கா, அஃதலு சதக்கத்தி அல்மா. ஒருத்தன் எவ்வளோதான் காஃபிரா இருக்கட்டும், முஷ்ரிக்கா இருக்கட்டும், யார் பாவியா இருக்கட்டும், தண்ணீர் கேட்டால் கொடுத்துடணும்.
தண்ணி கேட்கிற தண்ணீரை கூட விற்கிறது ஏன் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா? வேற நிஅமத்து வேற. தண்ணீருங்கிறது நிஅமத்து, அல்லாஹ் கொடுத்த பேரருள். அதை விற்பனையே செய்யக்கூடாது, யாரு கேட்டாலும் கொடுத்துடணும். சாத் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்கள் அம்மா மூத்தாயிட்டாங்க, அவங்க பேரை நான் ஏதாவது செய்யணும், சிறந்த சதக்கா தண்ணி தான் அப்படின்னாங்க. உடனே ஒரு கிணறு வெட்டி அதை அப்படியே இதை தண்ணியில் யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் எங்கள் அம்மாவோட கபருக்கு நன்மையாக போட்டுன்னாங்க சாத் ரலியல்லாஹு. அப்போ தண்ணீர் குடித்தல் என்பது அவ்வளவு பெரிய விஷயம். குடிக்கிற தண்ணீர் இருக்கு பாருங்க, அவர் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கலன்னா அது பெரிய குற்றமாக கருதப்படுகிறது என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா? உண்மை அது, இஸ்லாம் சொல்லி இருக்கிற உண்மை, பேருண்மை அது. நம்ம எல்லாம் பல நேரங்களில் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நம்ம பல நேரம் நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஊரே அழிக்கப்பட போது தப்சீர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பயணம் மற்ற தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஊரே அழிக்கப்பட போதுங்க, ஊரே அழிக்கப்பட போகுது. அப்போ ஒரே ஒரு இறைநேச பெருமகனார் பனு இஸ்ராயில் இருக்கார். அவருக்கு அல்லாஹ் ஒரு இல்ஹாமாக ஒரு உதிப்பை ஏற்படுத்தின, இந்த ஊர் அழிக்கப்பட போது, இரவோட இரவா நீங்கள் ஊரை விட்டு காலி பண்ணிடுங்க. என்னன்னே புரியல, அப்படி ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப எண்ணம் வந்த உடனே அவர் ஊரை விட்டு காலி பண்றார். எங்க போனா அல்லாஹ்வுடைய அழிவிலிருந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அவர் கல்புல திரும்ப என்ன வருது, ஊருடைய ஒதுக்குப்புறத்துல ஒரு ஜினா செய்யற ஒரு பெண் இருக்கிறா, அந்த வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் பாதுகாப்புன்னு. என்ன இப்படி ஒரு எண்ணம் வருதே, அவருக்கு என்னன்னு புரியல. உதிப்பு அல்ஹமஹா ஃபுஜூரஹா, எண்ணத்தை உதிப்பு ஏற்பட்ட உடனே அந்த பெண்மணியுடைய வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பெண்மணி பார்த்தோன்னே அந்த பதட்டப்படுறாங்க, அச்சோ நீங்கள் எவ்வளோ பெரியவங்க, நீங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிறான். அம்மா எனக்கு தெரியாது, என் கல்புல இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த எண்ணம் வருது, கனவிலும் இப்படிப்பட்ட தூண்டுதல் ஏற்படுகிறது. இன்னைக்கு ஒரு இரவு நான் ஒரு ஓரமாக உட்காந்து இபாதத் செஞ்சுக்கிறேன் உன் வீட்டில், நாளை காலையில் நான் போயிடுறேன். மறுநாள் காலை வரை அங்கே இருந்து விட்டு வெளியில் போனால் ஊரே அழிஞ்சிருக்கு, அத்தனை பேரும் மூத்தா போயிருக்கிறாங்க, ஊரில் ஒருத்தர் இல்லை, அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஊருக்குள்ளார போய் பார்த்தா ஆங்காங்கே செத்து கிடக்கிற ஜனாசாக்கள் யாரும் கேட்பாரட்ட கிடக்கிறது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுனே புரியல. ஊரே அழிக்கப்பட்டிருக்கு, இந்த ஜினா செய்கிற பெண்மணி மட்டும் காப்பாற்றப்படுகிறார். என்ன ஆச்சரியமா இருக்கே. அப்ப அல்லாஹ்வுடைய சமூக சஜ்ஜால விழுந்து அழுகிறார் பனு இஸ்ரா பெரிய ஆபித். யா அல்லாஹ், இதுக்கு என்ன விளக்கம்னு தெரியல, நீயே என் கல்வில உதிக்க செய், இதுக்கான விளக்கம் தேவை. ஊரே அழிக்கப்பட்டதுக்கு காரணம் தேவை, என்ன நீ ஏன் காப்பாத்தின, அதுவும் அந்த வீட்டில் வச்சு ஏன் காப்பாத்தின? அப்போ அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதற்கு விளக்கம் தரப்பட்டது. அந்த குர்ஆனுடைய விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ்கள்லையும் இதை பற்றிய சுருக்கமான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊருக்குள்ள ஒரு சொறி நாய் ஒன்று வந்தது. அது தாகத்தின் தவிப்பில் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நாக்க தொங்க போட்டு தண்ணீர் கொடுங்கன்னு கேட்டுச்சு. யாருமே தண்ணி கொடுக்காம இருந்தா பிரச்சனை இல்லை, தெரு தெருவா கல்லெடுத்தே அடிச்சிருக்கிறான். அடிச்சு காயம் பட்டு அப்படியே அந்த காயத்தில் நொண்டி நொண்டி கடைசியா அந்த ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற இந்த ஜினா செய்கிற பெண்மணி வீட்டு வாசல்ல வந்து விழுது கிடக்குது. யதார்த்தமா அந்த பெண்மணி வெளியில வர்றாங்க. நாயை பார்த்தா நாக்கு தொங்குது, தாகத்தில் தவிக்குது, எந்திரிச்சு நடக்க முடியல. இதெல்லாம் பார்த்தா அந்த பண்ணுக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. உடனே போய் தண்ணீரை கொண்டு ஒரு கிணற்றில் புழிஞ்சதாக எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தண்ணீரை கொண்டு வந்து நாய்க்கு வைக்கிறான். அந்த மருந்து லேசாக போட்டு விட்டா, ரொட்டி துண்டை கொண்டு வந்து வச்சா. இவ்வளோதான் நடந்துச்சு. நாயால் எந்திரிச்சு கூட நடக்க முடியல. வாழை மட்டும் அசைச்சிட்டு வானை நோக்கி ஒரு பார்வை, இந்த பெண்ணை ஒரு பார்வை பார்த்துச்சு. அல்லாஹ்வுக்கு கருணை வந்துருச்சு. ஊரே ஒரு ரஹ்மத் செய்ய வேண்டிய இடத்துல ஊரே புறக்கணிச்சிருச்சு. இந்த ஒரு பெண் பாவம் ஜினா செய்யறது சாதாரண பாவம் அல்ல, பெரிய பாவம் அது. அதையே தொழிலா செஞ்சான்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. ஆனா இந்த தண்ணீர் கொடுத்தாங்க பாருங்க, தண்ணீர் கொடுத்த உடனே அல்லாஹ்வுக்கு கருணை வந்து இந்த பெண்ணை சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக ஆக்கிவிட்டான். அந்த பெண்ணை அதாபிலிருந்து காப்பாத்திட்டான். இந்த ஊர் அந்த நாய் விஷயத்தில் கருணை காட்டாத ஒரு காரணத்திற்காக அந்த ஊர் அழிச்சிட்டான். அந்த வீட்டில் போனதுனால உங்களே அல்லாஹ் காப்பாத்தினா அல்லாஹ் விளக்கம் கொடுத்தான். இதை வேறு ரிவாயத்தில்களிலே தண்ணீரை கொடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கிற வேறு செய்தி இருக்கிறது. ஆக சுருக்கம் என்னன்னா, குடிக்கிற தண்ணீரை கொடுப்பது என்பது ஒரு மகத்தான சதகா. அப்ப அந்த தண்ணீர் குடித்தல் என்பதும் கொடுத்தல் என்பதும் ஒரு மகத்தான சதகா மட்டுமல்ல, அதை நாம் சுக்குராக உணரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மடக்குன்னு குடிக்கிறத தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, என் ரப்பு எனக்கு கொடுத்தான். அது நம்ம வீட்டில் நம்ம லைன் போட்டிருக்கோம், ஆர்வம் இருக்கு, எப்போ வேணாலும் திருவி குடிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதாக நம்ம பார்த்துடுறோம். சமயங்களில் பிரயாணத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஒரு தண்ணி பாட்டு இருக்காது, கடை இருக்காது, தவிச்சு போயிடுவோம்.
அப்போ அல்லாஹ் அதை புரிய வைக்கிறான். இந்த தண்ணீர் உன் வீட்டில் ஈஸியாக கிடைச்சப்ப நினைச்சியே பிரயாணத்தில் இந்த மாதிரிலாம் இப்படிலாம் ஏன் அல்லாஹ் புரிய வைக்கிறான்னா, தண்ணீர் என்பது அவ்வளவு மகத்தான பாக்கியம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்தி சுக்ரு செய்ய சொல்லி அல்லாஹ் தூண்டுகிறான். நீங்கள் குடிக்கிற தண்ணீரை கவனித்து பார்த்தீங்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். மேகத்தை அது நேராக போய் அது நீர் ஆவியாகி மேலே போன உடனே அது அப்படியே தேங்கி இருக்கும். நைட்ரஜன் வந்து அதை உடைக்கும். உடைச்ச உடனே அது நீராக மழை பொழிவாக கீழே பொழிய வச்சு தேவையான அளவுக்கு மக்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை பொழிய வைத்து அதை அல்லாஹ் மக்கள் சேகரம் பண்ணுறது போக மீதி ஆற்றுக்கு அல்லாஹ் விடுறான், அருவிக்கு அல்லாஹ் கொடுக்குறான், கடலுக்கு அல்லாஹ் தருகிறான், நீர் நிலத்தடியாக சேவிக்கிறதுக்கு பூமி அல்லாஹ் உள்வாங்க வைக்கிறான். இதெல்லாம் அல்லாஹுடைய பேரருள். இதை சொல்லிவிட்டு லவ் நஷா உஜா அல்லாஹு உஜாஜன், ஏதோ உங்கள் மேலே கருணை காட்டி ஜில்லுன்னு இது கருணை காட்டி உங்களுக்கு இனிப்பான தண்ணீரை நான் கொடுத்துட்ருக்கிறேன். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். லவ் நஷா லஜஅல்னாஹு உஜாஜன், நான் நினச்சிருந்தா, நாம் நாடி இருந்தால் உப்பா மாற்றி கொடுத்துருப்பேங்கிறான்ல, உப்பா மாற்றிருப்பேங்கிறான்ல. சவாலோட வார்த்தை அது. எத்தனையோ கிணறுகள், குஜராத்தில் சில கிணறுகள் இனிப்பான தண்ணீரை கொடுத்து ஒரே இரவுள் உப்பாக மாற்றப்பட்டதாகவெல்லாம் கூட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்போ தண்ணீரை அல்லாஹ் ஈஸியாக கொடுத்துட்டு இருக்கிறான். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப இனிப்பான தண்ணீர் சூடான் நாட்டு தண்ணீரா, ரொம்ப தேனு மாதிரி இனிக்குமா. அப்போ சில நாடுகள் அப்படி வச்சிருக்கலாம், சில ஊர்களில் எந்த தண்ணீரை குடித்தாலும் சப்புன்னு இருக்கும், அந்த மாதிரி அல்லாஹ் வைக்கிறான். அப்போ இனிப்பாக முறையில் அல்லாஹ் தருவதை ஒரு பாக்கியமாக கருதி செயல்படுங்கள்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஆயத்தின் முத்திரையாக சொல்றான், ஃபலௌலா தஷ்குரூன். இதுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடாதா? தண்ணீரை நீங்க சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, நன்றி செலுத்துங்க. தண்ணீர் இல்லைன்னா எல்லா டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், பெரிய பாதிப்பு. அதை நினச்சி நீங்கள் நன்றி செலுத்துங்க. நல்லா நிறைவு செய்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கருணையை மனித குலத்திற்கு எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறானோ அதில் முக்கியமான பேருபகாரம் தண்ணீர். அதை உணர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அதற்கு எப்போதும் ஷுக்ரு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.